ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? சித்தி வேணும். யாரா இவனுங்க? லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கிங்ஸ்லி, படிக்கலைனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறது. படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போறது. உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அப்படி புரியுதா? விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. நாசமா போச்சு போ. சொல்லுப்பா, என்ன நடந்தது? நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். லவ் மேரேஜ்? உனக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. 19 வயசு சொல்றாங்க. என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி லவ் பண்ணுவீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஊருக்கு போய் உங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்க அம்மா பிறந்த ஊர் அதுதான். அதனால அந்த பொண்ணு ஊரும் அதுதான். சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? சித்தி வேணும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அப்ப எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் நான் லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல மேடம். லவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரியல. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? ஸ்கூல் வந்து நிறுத்தினோடனே ஊருக்கு போனேன். அப்போலேருந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி பண்றீங்க? உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? கொஞ்ச நாள் பிரச்சனை முடிஞ்சு வந்து பேசாமல் இருந்தோம் 2 பேரும். மறுபடியும் கோயில் திருவிழா, அந்த ஊரில் கோயில் திருவிழா அப்போ போயிருந்தோம். அப்போ நானாக போய் பேசினேன். இப்படித்தான் எதுவுமே தெரியாத அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. நாங்க லவ் பண்ணோம். ஆமா, நான் ஆணு, நான் அழகா இருக்கேன், அவ பொண்ணு, அவ அழகா இருக்கா, பாத்துட்டோம். ஒரே அடியா லவ் வந்துடுச்சு, துப்பட்டா பறந்துடுச்சு. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. படிக்கிறதுக்கு வக்கு இல்ல. ஸ்கூலுக்கு போகாத காரணமும் அவங்க தான். நீ படிக்க லாய்க்கு இல்ல அப்படின்னு ஒரு பையனை மட்டும் தட்டி பேசினா அவன் என்ன பண்ணுவான்? போகாம தான் இருப்பான். அப்ப நான் போகல அப்படின்னு சொன்னேன். நான் படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கிங்ஸ்லி, படிக்கலைனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறது. படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போறது. நான் கொஞ்ச நாள் படிக்கலைனாலும் ஸ்கூலுக்கு போறல. எனக்கு ஒண்ணு இங்கிலீஷ் மட்டும் வராது மேடம். மித்தபடி எல்லா சப்ஜெக்டும் நல்லா இருக்கணும். செத்த பையல எனக்கு சில விஷயம் சில விஷயம் தெரியாது. எனக்கு நான் படிச்சு பெரிய ஆளா வரணும், அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கணும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி அதனால கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன். இந்த பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அப்படி புரியுதா? விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. நாசமா போச்சு போ. ஒண்ணுலாம் போங்க. நீங்க செத்த பையன் உங்க கீழே ஒண்ணுலாம் போயிடும் போங்க. ஒரு அம்பிஷன் இருக்கணும், நம்ம சாதிக்கணும்னு இருக்கணும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. லவ் 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 லவ்னு கெட்டு குட்டிச்சவரா போயாச்சு. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல். நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ வந்து என் பொண்டாட்டி. நாளைக்கு உன் பையன் வந்து இப்படி உங்ககிட்ட பேசும்போது அப்ப தெரியும் அதோட கஷ்டம். இந்த பரதேசி பையன் இருக்கானே, பெத்த தாய்க்கு கடைசி காலத்துல படுக்க பாய கொடுக்காம விரட்டி விட்டவன். முடிஞ்ச அளவு பாருங்க மேடம், இதை பிரிச்சு விட்டுருங்க மேடம். பிரச்சனையும் உன்னையும் பிரிக்கிறதுலாம் நல்ல விதமா நாங்க கல்யாணம் பண்ணோம். அது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னைய பிரிக்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா, அவன் என்ன பேசுறான், அவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. என்னையே அம்மா அப்பாவை தாத்தா பாட்டியை சேர்த்து வச்சாங்க, அவங்க அம்மா அப்பா அவங்களோட நாங்க கல்யாணம் பண்ணோமே. நீ இப்படி இல்லையே, ஒரு சித்தியோட இருக்கிறியே. இருக்கட்டும் இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்க இருந்துட்டு போதுங்க, என்ன இருக்கட்டும், இருந்துட்டு போகுது, இருக்கட்டும். நீங்க எல்லாம் இல்லன்னா எப்படி அவ எனக்கு சித்தி வருவா?
நான் அனாதன்னு சொல்லிட்டு போறேன். யார் அது கேட்டாலும் எப்படி அனாதன்னு சொல்லுவ? தேவையே இல்ல. நீங்களாம் எனக்கு தேவையே கிடையாது. யாருமே தேவையே கிடையாது. சார் இவனை என்ன பண்ண சார்? அம்மா விடுங்க, விட்டுருங்கம்மா. அம்மா நான் சொல்லுவேன். சரிப்பா, நீ எந்திரிச்சு போ. உனக்கு உங்க அம்மா வந்துட்டா எந்திரிச்சு போ. ஒரு நிமிஷம் இருடா.